அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வைக்காமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய ஷோ அவர்கள். பாராட்டு புகழுரை பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார். நான் அவரு ஒரு நாள் லேண்ட்மார்க் போய் புத்தகம் வாங்கிட்டு வந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளியே வந்த உடனே ஒரு ஆட்டோக்காரர், சார் நீங்களா சொல்லி தடார்னு மழையில கால விழுந்துட்டாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, ஆட்டோக்காரனை பார்த்து அடடே சார் நீங்களா சொல்லி எழுந்து அவருக்கால தரையில் விழுந்துட்டாரு. அப்படி பாராட்டு புகழை விரும்பாத ஒரு மனிதர். தனக்கு சரி என்று தோன்றினால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் கடுமையாக யாரெல்லாம் விமர்சித்தாரோ அவங்க எல்லாமே கடைசி மூச்சு வரைக்கும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மொரார்ஜி தேசாயும் இந்திரா காந்தியும் பல முறை இவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு படித்த மனிதன் வேண்டும், நேர்மையான மனிதன் வேண்டும், அறிவாளி வேண்டும், நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு அரசியலுக்கு வாங்கன்னு கெஞ்சினாங்க. முடியவே முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கான பொறுமை எனக்கு இல்ல, நான் ஒரு தெர்மாமீட்டர் தான், தெர்மாமீட்டர் நோயை கண்டுபிடிச்சுதான் சொல்லு, மருந்து கொடுக்கறது என் வேலை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். துக்ளக் பத்திரிகை பேர் வச்சாரு. அதுக்கு முன்னாடி முகமது பின் துக்ளக் ஒரு நாடகம் போட்டார். அது சூப்பர் ஹிட் நாடகம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சபை தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர்ல எந்த சீன் படாத வைக்காம மார்னிங் ஷோ போட்டு முகமது பின் துக்ளக் நாடகத்தை போட்டார். அந்த நாடகத்தை நான் பார்த்திருக்கேன். அதை ஞாபகத்தமா தான் துக்ளக்னு ஒரு பத்திரிகை துவக்கினார். அந்த பத்திரிகையுடைய 46 ஆண்டுகள், 46 ஆண்டு நிகழ்ச்சி சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி மாசம் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு மனிதர் சுவாசிப்பதற்காக இங்க தொலை போட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன வாசனமாக வச்சு மறைச்சிட்டு அரை மணி நேரம் இந்த 46 ஆண்டு நிகழ்ச்சியிலே அவர் பேசியிருக்கிறார். 1960களிலே சோசாவுடைய நாடகம் இங்க டாப். அவருக்கு இணையா யாருமே நாடகம் போட முடியாது. அம்பி, நீலு என்று பெரிய கேங் அவன் கொண்டு இருப்பாங்க. அந்த நாள் கோவாடிஸ், இஸ் காட் டெட், மனம் ஒரு குரங்கு, யாரோ எழுதிய கவிதை, நேர்மை உறங்கும் நேரம், உண்மையான உங்களை ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டார். இதையெல்லாம் நான் ஒரு சாதாரண பையன் NKT கலா மண்டபத்தில் கேலரியில் உட்காந்து, சிமெண்ட் கேலரியில் உட்காந்து நாடகம் பார்த்துருக்கேன். காலங்கள் மாறி அவரோடு நான் திரைப்படம் நடிக்கின்ற வாய்ப்பு வந்தது.